ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பர்ஃபெக்ட் ட்ரக்கோட சீசன் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இந்த எபிசோடுக்கு எனக்கு எப்படின்னு தெரியல, அவங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகே, நான் லாஸ்ட் எபிசோடு எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஜங்குக்கு வந்து சரி செத்தரலாம், அவள் எல்லாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக பால்கனியில் நின்றுட்டுருக்கும் போது மூளையை பார்த்துருப்பான் ஜன்னல் வழியாக. மூலேவும் அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்டு நின்றுருந்துருப்பா. இதோட நான் முடிச்சிருப்பேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ மூலே டக்குன்னு ஒரு மாதிரி பின்னாடி போய் ஒளிஞ்சிட்றா ஸ்க்ரீன்குள்ளே. அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அந்த ஃபீலிங்ஸை சொல்ல தெரியல. அவன்கிட்ட பேசுகிறக்கே ஒரு மாதிரி பயமாக இருக்குது பார்க்குறக்கு கூட. பிராந்தா, நீ இத்தனை வருஷம் கழிச்சு என்கிட்டே கடைசியாக வந்துட்டியா பிராந்தா? ஆனால் எனக்கு உங்ககிட்ட பேச பயமாக இருக்குது. ஏன்னு தெரில, உன்னை பார்க்க கூட பயமாக இருக்குது. எனக்கு மூச்செல்லாம் வாங்குது பாரு. எனக்கு பயமாக இருக்குது. மறுபடியும் உன்னை விட்டு போயிடுவல்ல நீ? கொஞ்ச நாள் இருப்ப, அப்புறம் போயிடுவ, அதான் நீ. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஸ்க்ரீன்கிட்ட ஒளிஞ்சிக்கிட்டு செம்மையாக மூச்சு வாங்குறா. ஜங்குக்கு அப்படியே கையில் இருக்கிறதெல்லாம் கீழே போட்டுட்டு அந்த இதோட எட்ஜுக்கு வந்துட்டு, ஓய் ஓய் மலபார், ஏய் என்னடி ஒளிஞ்சுக்கிட்ட? என்ன ஃபஸ்ட் டைம் நம்ம பார்த்ததை ரீக்ரியேட் பண்ணுறியா? மலபார், வெள்ளவாடி, பிராண நிற்கிறேன், என்னை கூப்பிடாது. எகைன் வேணாம், எதுவும் வேணாம். நான் இப்படியே இருந்துக்கிறேன், நீ அங்கேயே இருந்துக்கோ. என் கூப்பிடாதடா. மலபார், உன்னதான், நீ அங்கே நிற்கிறேன்னு எனக்கு தெரியுதுடி. ஒழுங்காக வெளியில் வந்துரு, நாங்கள் வர்றதுக்குள்ளே. மலபார், இங்கே பாரு, நான் நிறையா தப்பு பண்ணியிருக்கேன் தான். 2 வருஷம் கழிச்சு உன்னை பார்க்குறேன்டி, என்னை முழுசாக பார்க்க விடு. குறைஞ்சது 1 மணி நேரமாவது உன்னை கட்டி பிடிச்சி நிற்கணும். உன் கண்ணை பக்கத்துலேருந்து பார்க்கணும். அந்த போதையை பார்த்து ஃபீல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? இப்படி டக்குன்னு காட்டிட்டு இப்படி போகிறேன்னா என்னடி எனக்கு என்னடி சொல்ல வர நீ? மலபார், வரமாட்ட? அங்கே வரக்கு 5 நிமிஷம் ஆகாதுடி. ஏறி குதிச்சுன்னா அங்கே வந்து நிற்பேன். எடுத்தோடனே வந்து உன் பக்கத்தில் தான் நிற்பேன். என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது, கூட ஒரு மாதிரியும் இருக்குது. ஏன்டா நம்மளை பார்த்ததும் இப்படி ஒளிஞ்சிட்டு நிற்கிறான்னு. மலபார், பிராந்தா, ஜேகே, காலையில் பேசிக்கலாம். ஏய், நான் விளையாடுறியா? இறி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுறான். என் ஜாங்கிரி குட்டடி நீ, என் தங்கம் இல்லை பாரு, பார்க்கவே நல்லா புசு புசுன்னு பூனைக்குட்டி மாதிரி. உன்ன மாதிரி எவனுக்குடி பொண்டாட்டி கிடைக்கும்? டே பொறுக்கி, ஏதாவது ஒரு நாளாவது தூங்கியிருக்கியாடா? பீரியட்ஸ் அப்போ கூட ஏன்டான்னு அப்படி தடவிக்கிட்டே இருக்க. என்னை விடு. மலபார், நான் கீழே வரியா இல்லை மேலே வரட்டாடி? ஏய், வெளியில் ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்குடா. லிசா, நம்மளை மாதிரி லவ்வர்ஸ் எவனாவது லவ் பண்ணிருப்பாங்கடி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? எப்படிடி நீ இவ்வளோ அழகாக இருக்க, நல்லா லட்டு மாதிரி. வாயப்பாரு. மலபார், இப்போ உன்னை பார்க்க மாட்டல்ல, இறி நானே வரேன் அப்படின்னு மேலே ஏற போகிறான். அவனோட வாய்ஸ் தான். மலபார்னு கூப்பிட்டுட்டு மூளை இங்கே இருக்கிறது தெரிஞ்சிருச்சுடா பொறுக்கி. நம்ம போய் இப்போவே தடுக்கணும். வா, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். அந்த வாடா. ஐயோ, உன் தம்பிக்கு அறிவே இல்லையாடி? லவ் பண்ணும்போது என்னை சரியாக லவ் பண்ண விடல, கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்தில் வச்சு கொஞ்சலானா? சரி வா அப்படின்னு வெளியில் போகிறாங்க. ஜங்குக் அப்படியே மேலே ஹேங் பண்ணிகிட்ருக்கான். டேய் ஜங்குக், தேங்க்ஸ். மேலே ஏறி போகணுமோ ரிஸ்க் எடுக்கணுமோன்னு நினச்சேன், இதுவாலேயே போய்க்கிறேன், தள்ளு. ஏய், எங்கே போகிற நீ? உங்ககிட்ட பேசலாம் எனக்கு இஷ்டம் இல்லை. மேலே என் மலபார் இருக்கா, என் பொண்டாட்டி, நான் அவளை கூப்பிட்டு போயிட்டே இருக்கேன், நீ வரவே கூடாது, இடையில தள்ளு. ஆல்ரெடி உன் மேலே சும்மா காண்டு இருக்கேன், தள்ளுறி. இங்கே பாரு ஜேகே, நீ அவளை போய் பார்க்கக்கூடாது. நீ யார்ரி? இடையில நீ யாரு? நான் அவளை லவ் பண்ணுறேன், அவனை லவ் பண்ணுறேன், நான் கூப்பிட்டு போவேன், கல்யாணமும் ஆயிடுச்சு. இடையில நீ யார்ரி மயிறு? தள்ளு. இங்கே பாரு, அதெல்லாம் எப்போவோ நடந்த கதை, அதை மனசில் வச்சுட்டு இருக்காத.
உனக்குன்னு ஆ இது மாதிரி போதை அதெல்லாம் அடிச்சுட்டு ஒரு பொண்ணு இருக்கும்ல, அந்த பொண்ணை பார்த்து. ஏய் அதை நீ சொல்லாத, எனக்கு அவள் தானே எப்போவோ முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம்லாம் எவ்வளவுமே கிடையாது. தேவையில்லாமல் இடையில வந்துருக்காத, என் வழியில் வந்துருக்கா தலே. ஏ மலபார், கீழே எல்லாரும் உன் புருஷனை அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, மேலே நெடிட் பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, என்னை கத்த விடாத. எடுத்தோடனே உன்கிட்ட பாசமாக பேசணுன்னு வந்தா இப்படி பார்த்தோன்னே ஒளிஞ்சு. ஓ, உன்னை பார்த்து அவள் ஒளிஞ்சிட்டாளா? குட் மோலே, இப்படி தான் இருக்கணும். இதுலேருந்தே தெரியல அவள் உன்னை மறந்துட்டா. அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் உன்னை மறந்துட்டா ஜேகே. அவள் வந்து சொன்னா ஒத்துப்பியா? நீ அவளை கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவளெல்லாம் கூப்பிட முடியாது. ஏன் பயமா? என்னை பார்த்ததுமே ஓடி வந்துடுவான்னு. ஐயோ, உன்னை பார்த்ததுமே ஓடி வந்துடுனா எதுக்கு அவள் ஒளியணும்? அவள் அப்படிதான், என்னை பார்த்தாலே ஒளிவா தான். ஆனால் அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணுறா. அவளை கூப்பிடு. இங்கே பாரு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னா போலீஸ்கிட்ட போவேன். சொல்லு, போலீஸ் வரக்குள்ள ஒரு கேப் இருக்கும்ல, அந்த கேப்லையாவது என் பொண்டாட்டி கூட பேசுகிறானே, கூப்பிடு. ஏ மலபார். பிராந்தா, நீ ஏன் இப்படி பண்ணுற? எனக்கு எகைன் பயமாக இருக்குது. எனக்கும் கூட இருக்கணும் தான் இருக்குது பிராந்தா. ஆனால் நீ எப்போவுமே மாற போகிறதில்ல. உன்னால் அந்த ட்ரக்கெல்லாம் விட முடியாது. இடையில கூட நான் கேள்விப்பட்டேன் நீ எப்படி இருக்கன்னு. உண்மையாக என்னால் உன்னை மாற்ற முடியாது. ஆமாம், ஆனால் எனக்கு கூட தாண்டா இருக்கணும். இங்கே பாரு, உங்ககிட்ட பேசலாம் எனக்கு டைம் இல்லை. மலபார், தள்ளு, வழிவிடு. ஹே வெயிட், இரு, நானே அவளை கூப்பிடுறேன். சப்போஸ் அவள் உன் கூட வர இஷ்டம் இல்லைனா நீ இங்கேருந்து போயிடணும். அவளை டார்ச்சர் பண்ணக்கூடாது, புரியுதா? நீ அதை சொல்லாத. ஏன் பொண்டாட்டி, சரியா? நீ சொல்லாத, இடையில வராதடி மயிறு. அவளை கூப்பிடு. இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூட அசிங்கமாக இருக்குது. இங்கே போய் என் செல்லக்குட்டி இருக்காளா? அவளை கூப்பிட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கே? அந்த குடோனுக்கு போய் வித்துருவியா? இங்கே பாரு, அதெல்லாம் கலறிட்டு இருக்காத. அப்போ கூட விற்க மாட்டேன்னு சொல்கிறியா பாரு, அங்கே தான் போவ போல. உனக்கு என்ன? நான் என்னமோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன? அப்படிலாம் ஒரு பொண்ணை விட முடியாது ஜங்குக்கா. எப்படியோ போட்டோன்னு, சரியா? ஆல்ரெடி அவள் உன்னை மாதிரி ஒரு ஆளை எப்படி லவ் பண்ணான்னு என்னால் டைஜஸ்ட் கூட பண்ண முடியல. அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், விட. எதுக்கு அவளை டார்ச்சர் பண்ணுற? அப்படிலாம் விட முடியாது, அப்படிலாம் விட முடியாதுடி. நீ விட்டு போவியா அவனை, இந்த கேனைய? என்ன பேசுகிற? அவன் ஜென்டில்மேன், அதே மாதிரி அவன் எனக்கு தேவதை. என்னால் விட முடியாது. இந்த உலகத்தில் உன்ன மாதிரி எல்லாரும் கேவலமாக இருக்கும்போது அவன் ஒருத்தி மட்டும்தான் நான் லவ் பண்ணா. எப்படி என்னை விட சொல்கிற? நான் அவளை நல்லா பாத்தியா? நல்லா பார்த்துப்பேன்னு கூட உனக்கு வரமாட்டேங்குது வாயில். ஏன்னா உன்னால் நல்லா பார்த்துக்க முடியாது. உன்னால் அந்த ட்ரக் அதெல்லாம் விட முடியாது. அந்த குடவுன் சின்ன வயசுலேருந்தே உன் ரத்தத்தில் ஊறி இருக்கு. அது எப்படியாவது அடைஞ்சே ஆகணும். அதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். லிசா, எனக்கு அவகிட்ட பேசணும். அவளை கூப்பிடு. அதை தாண்டி நான் எதுவுமே மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன். ஓகே, நீ இப்படி பேசிகிட்டு இருந்ததெல்லாம் அவள் கேட்டிருப்பா. அவளே ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். அவள் வேணான்னு சொல்வா. அப்போ நீ மூஞ்சி எங்கே வச்சுக்கிறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிசா மேலே வரா. கரெக்டாக நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. மோளே கீழே. எனக்கு அறியும் அது வந்திருக்க. நான் நோக்கிட்டு என்ன முடிவெடுத்திருக்கம்மா? ஸோ என்ன டிசைட் பண்ணியிருக்கா? அவன் கூடயே போறியா? அவனை திருத்தலான்னு போறியா? இல்லைக்கா, அது நான் ரொம்ப தடுமாறுற. என்னடா? இல்லைக்கா, மின்னும் வேற இங்கே தான் இருக்கா. அவளை பார்த்துக்கணுன்னா நான் எப்படி அவர் கூட இப்போ போகிறது? மின்னியும் இல்லைனா போயிடுவியா? இல்லைக்கா, மின்னியும் படிக்கணும். அவள் ட்ரிப் போயிருக்கா. அவள் பார்க்கும்போது நான் இருக்கணும். அவள் வந்ததும் மின்னியுவே கூட்டிகிட்டு அவங்க கூடயே போயிடுவியா? உன் தங்கச்சிக்கு சேஃப்டி வேணும், சரியா? அவன் எங்கே கூப்பிட்டு போவானோ?
உன்னை விட முடியாது மோலே, உன்னை விட முடியாது. அக்கா என்ன என்ன லவ் பொங்குதா? இல்லை, அவரை அவரை திட்டாமல் கொஞ்சம் நார்மலாக பேசுங்க. ஐ திங்க் அவருக்கு யாரும் இல்லை, உங்களை அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களே எப்படி எடுத்தறிஞ்சு பேசுனா ரொம்ப ஹர்ட் ஆகும். ஓ புரியுது, என்ன இருந்தாலும் உன்னோட லவ்வர். என்ன மோலே, இந்த பொண்ணுங்களே இப்படி தான். பசங்க பாட்டுக்கு எப்படியாவது போவாங்க, ஆனால் அவளுங்க அப்படியே கேரை தூக்கிட்டு வந்து கொட்டுவாங்க. அதே மாதிரி தான் நீயும் இருக்க. இல்லைக்கா, இப்போ நீ கீழே வந்து எனக்கும் கூட வர இஷ்டம் இல்லை, நான் மூஞ்சியை பார்த்து சொல்கிறேன். என்னால் சொல்ல முடியாது, நான் இங்கே இருந்துக்கிறேன். இப்போ நீ சொன்னாதான் அவன் போவான், இல்லைன்னா அவனை டார்ச்சர் பண்ணுவான். அக்கா புரிஞ்சுக்கோங்க, என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது. எனக்கு நீங்கள் சொல்லிடுங்க, நான் இங்கே தூங்குறேன். மோலே, நீ என்னை ரொம்ப டென்ஷன் பண்ணுற மோலே. ஒரு வார்த்தை வந்து சொன்னோன்னா அவன் உன்னை எகெயின் டார்ச்சர் பண்ண மாட்டான். வா அக்கா, அக்கா விடுங்கக்கா, வா அப்படின்னு சொல்ல மோலேவை அப்படியே கூட்டிகிட்டு கீழே வராங்க. அவள் அப்படியே கீழே குனிஞ்ச மாதிரியே வரா. ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது அவளை கிட்டக்க பார்க்க. மலபார், டேய் அங்கே நில்லடா, தள்ளுடி அப்படின்னு சொல்லிட்டு லிசாவை அப்படியே தள்ளி விட்டுட்டு மோலேயோட ஃபேஸை வந்து ஹோல்ட் பண்ணுறான். அப்போ கூட அவள் அப்படியே ஜங்குக்கை பார்க்கவே மாட்றான். மலபார், என்னடி நான் பார்த்ததும் ஒளிஞ்சுக்கிற? தோ இவ கூப்பிட்டு வரான்னு வர, நான் பார்க்க கூட மாட்டுற. இப்படிலாம் பண்ணாதடி, வலிக்குது. அக்கா நான் போகிறேக்கா மேலே. என்னை எதுக்கு கீழே கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏய், என்னை பார்த்து பேசு. எதுக்கு? ஏய், நீ என்னடி சொல்லி வச்சிருக்க இவகிட்ட, என் பொண்டாட்டிக்கிட்ட? ரொம்ப பயந்து போயிருக்கா, உன்னை பார்த்து தான் ரொம்ப பயந்து போயிருக்கா, சரியா? மோலே, நான் பாரு, நான் பாரு, என்னை பார்க்க மாட்டியா? என்னை பார்க்கறது உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, நான் பாரு. இல்லை, அது 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 வந்து நான் அக்கா இல்லடி, உன் பிராந்தான்னு சொல்லு. அது கேட்க தாண்டி வந்தேன், அதே சொல்ல மாட்டியா? ஒரே ஒரு டைம் என்னை பாரு, ஒரே ஒரு டைம் பாரு, எனக்கு அது போதும். உனக்கு நான் உனக்கு தப்பாலாம் நினைக்க மாட்டேன். என்னை ஒரே ஒரு டைம் பாரு ப்ளீஸ். இல்லை அது ப்ளீஸ் மோலே. டேய் என்னடா பண்ணுற, தள்ளு மோலே அப்படின் போது ஜேகே அப்படியே தள்ளி விடுறாங்க. அவன் அப்படியே பின்னாடி போகிறான். மோலே அப்படியே கதவுக்கிட்ட வந்துட்டு அதே மாதிரி தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. அப்போ ஜங்குக்கு வச்ச கண்ணு வாங்காமல் மோலேவே பார்த்துட்ருக்கான் டீரி ஐஸோட. அவன் ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவள் தான், அவளை மட்டும்தான் பார்த்துட்ருக்கான். மலபார், சொல்லிட்டு வாடி, வா, நீ என் கூட இருக்க வேண்டியவ, என் கூட தான் இருக்கணும். எதுக்கு இங்கெல்லாம் இருக்க நான் இல்லாமல்? சொல்லிட்டு வா. அக்கா நான் போகிறேன், என்னை விட்டுடுங்கக்கா ப்ளீஸ். என்ன மோலே, அவன் தான் கேட்குறான்ல, வர முடியாதுன்னு அவனை பார்த்து சொல்லு. ஏய், நீ மூடிட்டு நில்லு, அவளுக்கு தெரியும் எது சரி எது தப்புன்னு. மலபார், வரமாட்டியாடி? என் கூட இருக்க வரமாட்டியா? எனக்கு பிடிக்கலையா? உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னாலும் கூட வர முடியாதுடா. எனக்கு பயமாக இருக்குது. இன்னொரு ஹார்ட் பிரேக்கெல்லாம் என்னால் தாங்கிக்க முடியாது. ஒரு நாள் நைட்டு நீ என் கூட இருப்ப, இன்னொரு நாள் நைட்டு நீ காணாமல் போயிடுவ. தூரமாக இருந்து நான் உன்னை பார்த்து லவ் பண்ணிக்கிறது தான் நல்லது. மொழி என்ன அமைதியாக இருக்க, என்னை பார்க்க கூட மாட்ற? அப்போ இந்த 2 வருஷத்தில் எனக்கு தான் டெய்லி உன்னை பார்க்கணுன்னு தோணுச்சா? உனக்கு தோணவே இல்லையா?
உனக்கு தோணியிருந்தா இந்நேரம் என்ன மாதிரி பார்த்துருப்பல்லடி. ஏன் என்னை பார்த்து கூட பேச மாட்டேன், கீழேயே பார்க்குற, கீழேடி நான் இருக்கேன், இங்கே நிற்கிறேன்டி உன் முன்னாடி. அக்கா கையை விடுங்கக்கா, நான் போகிறேன். சொல்லிட்டு போமோலே, நீ சொன்ன எகைன் அவன் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், நொட்டுவேன். அவள் அப்படி சொல்லிடுவாளா? இப்படி சொன்னாலும் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு போவேன். ஏன்னா எனக்கு அவள் தான். நீ யாரீ சொல்கிறது நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு? மூடிட்டு நில்றி. ஹே பிரதர், என் பொண்டாட்டி நீ ரொம்ப திட்டுற, தம்பின்றனால தான். டே சிங்சக், மூடிட்டு நில்லு. என்ன தடவருக்கு வேறு லேட் ஆகிடுச்சு, அதான் கவுண்டாகிறியா? என் பொண்டாட்டிக்கிட்ட பேசிட்டு அவளை கூட்டிகிட்டு நான் போயிட்டே இருப்பா, அப்புறம் போய் தடவு. என்கிட்டலாம் வந்து ஏறிட்டு இருக்காத, நான் பின்னாடி ஏறி விட்டுட்டேன்னா அப்புறம் அவ்வளோதான். மலபார் என்னை பாரு, இங்கே பாரு, என்னை பாரு. ஜேகே, ஆமாம் ஜேகே தான், ஜேகே தான். என்னை பாரு அப்படின்னதும் மெதுவாக நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஆமாம், அப்படியே கண்ணை மூடிட்டு பா. இப்படி பார்க்குறக்கு உனக்கு என்னடி? இவ்வளோ நேரம் ஆச்சா உனக்கு என்ன இப்படி பார்க்குறக்கு? இது போதும் எனக்கு. என்ன பார்வடாடே. வரமாட்டியா என் கூட? முதலே சொல்லு. வரமாட்டேன்னு சொல்லு. சரி ஓகே, வரவே வரமாட்டேன், அது மட்டும் சொல்லு. கேட்குறாள், சொல்லு. எப்படி நீ மட்டும் இப்படி அழகாயிட்டே போகிற? இதெல்லாம் உன் புருஷன் ப்ரேயிங்ஸ் டி. நான் இல்லைனா இழைச்சி போயிடுவல்ல, அப்படிலாம் போக வைக்காதீங்கன்னு முதல் தடவை ப்ரே பண்ணேன். அழகாக இருக்க, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு. இங்கே நின்று எனக்கு உன்னை பார்க்குறத விட என் கூட வந்துரு, நான் உன்னை தனியாக ரொம்ப நேரம் பார்க்கணும். வா. ஐயடா, இதுக்கெல்லாம் குறைச்சல் இல்லை. லிசா, இதை விட கேவலமாக அவன் ஒரு பிட்டை போட்டு உன்னை கரெக்ட் பண்ணியிருக்கான். டேய் என்ன சொல்லிடா என்ன சொல்கிற இந்த லிசாவை கரெக்ட் பண்ண? இப்படி தானே 5 ரூபா சாக்லேட் கொடுத்தோன்னே மடங்கியிருக்கும் தானோ, பின்னாடியே வந்திருக்கும் தானே, கரெக்டா? ஜேகே வலிக்குதுல்ல, என் ஆளை பற்றி சொல்கிறதுக்கு எங்கள் மனசுலேருந்து வருது. அவளை நான் என்ன வேணாலும் சொல்லலாம், இடையில கிரிஞ்சு மயிருன்னு ஏதாவது சொல்லிட்டு தானே கிழிச்சு விட்ருவேன். மூடிட்டு நில்லு டார்லிங். மோலே இங்கே பாரு, இப்போ பார்த்தல அது மாதிரி பாரு. எதுக்கு பார்க்கணும் இவனை? அவனை என்னை விட்டுட்டு போயிடுவான் எங்கேயோ, நான் அவனை பார்க்கணுமா? நான் திட்டுற மாதிரி தெரியுது. எனக்கு கேட்குற மாதிரி திட்டினா எனக்கு இன்னும் நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். வா இங்கே வாடி. இங்கே பாரு ஜேகே, இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத. நான் அவகிட்ட கேட்குறேன், சொல்லு. அவன் கூட போக மாட்டல, உனக்கு இஷ்டம் இல்லை இல்லைல்ல? அவனை பிடிக்கலன்னு சொல்லு மோலே, நீ சொல்லு. இங்கேருந்து போ, எனக்கு உன்னை பார்க்கவே இஷ்டம் இல்லைன்னு சொல்லு, போ. சரி மலபார் எங்க என்னை பார்த்து சொல்லு அப்படின்னு அப்படியே ஒரு மாதிரி கெத்தாக நிற்கிறான், காலரை தூக்கிட்டு. இந்த கெத்துக்கெல்லாம் இப்போ சொல்வா உன்னை பிடிக்கலன்னு, அப்போது எல்லாத்தையும் இறக்கிட்டு நிற்கணும். சொல்கிறீ என்னை பிடிக்கலன்னு சொல்லு மொழே, சொல்லு. அக்கா விட்டுருங்களேங்க்கா, என்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது. விளையாடுறியா மொழே? நீ இப்போ சொல்கிற அதுதான் உண்மை. உன் லைஃப்பில் அவன் இனிமேல் வரமாட்டான். இது எங்கள் அம்மா என் கனவில் வந்து சொல்லிட்டு போனாங்க, ஜேகேக்கு மட்டும் அந்த பொண்ணை கொடுக்காதன்னு. ஸோ எங்கள் அம்மா எனக்கு எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா? உன்னை நான் அவனுக்கு தரமாட்டேன். நீ இப்போ சொல்கிற. அங்கனடி முணுமுணுக்கிற தங்கம், என்னை பார்த்து சொல்லு. போடா, என் பின்னாடி வராத, எனக்கு உன்னை பிடிக்கல. இனிமேல் நீ யாரோ நான் யாரோன்னு சொல்றீ. உனக்கு என்ன சொல்ல தோணுதோ சொல்லு, பார்க்குறேன். அக்கா இப்போ சொல்கிற மோலே நீ சொல்லு. ஏம்மா சொல்லுமா, உன்னால் என் பொண்டாட்டி டெய்லி சஃபர் ஆகுறாள்ல. டேய், இந்த மா போட்டு பேசுகிறதெல்லாம் என் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்காத, கொட்டையை அறுத்துருவேன். மோலே இத்தனை பேர் கேட்குறாங்கல்ல, ஏன் சொல்ல மாட்ற? சொல்றீ, நீ போன்னு சொல்லு, நான் போயிடுறேன். அக்கா நீ அப்படி சொல்லு, அப்போ தான் அவனும் திருந்துவான். சொல்லு.
எனக்கு தெரியும். டி பொறுக்கி, நீ அவளை திட்டாமல் நில்லுடா, அவள் சொல்லுவா. மொளைக்குட்டி ப்ளீஸ்மா, இப்போ சொல்லிடு. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். மூளை என்ன அமைதியாக இருக்க? லிசா, அவளுக்கு அதெல்லாம் சொல்ல வராதுடி. அதுவும் அவளோட பிராந்தங்கிட்ட. எங்களையே டெஸ்ட் பண்ணுறியா நீ? என் தங்கத்துக்கு அதெல்லாம் சொல்ல தெரியாதுடி. அவள் யாரையும் ரோட்டில் ஒரு சின்ன எறும்பு இருந்தால் கூட அதை ஹர்ட் பண்ண மாட்டா. என்னை உசுரா நினைக்கிறா, என்னை போய் ஹர்ட் பண்ணுவாளா? மோளே, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ. அக்கா போகலாம். அப்போ நீ சொல்ல மாட்ட அப்படி தானே? சொல்ல மாட்டேன். நான் எதுக்கு சொல்லணும்? நான் ஏன் அவனை போய் சொல்லணும்? அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எதுக்கு போய் சொல்லணும்? இல்லைக்கா, நான் தான் சொன்னேன்ல, எனக்கு அதெல்லாம் சொல்ல வராதுன்னு. நம்ம போகலாம் வாங்க. அப்போது மோளே, நாளையிலேருந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம். உன் பின்னாடி வரலாம், அப்படி தானே? அக்கா நம்ம மேலே போகலாம் வாங்கக்கா. மோளே, நீ ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பொறுக்கி பையன் அப்படி டான்ஸ் ஆட மாட்டான். சொல்லு ப்ளீஸ். அக்கா புரிஞ்சுக்கோங்க அக்கா, போகலாம். அப்போ நாளையிலேருந்து என் செல்லக்குட்டி எங்கெல்லாம் போதோ ஃபாலோ பண்ணிட வேண்டிதான். அப்படியே முடிஞ்சால் இடையிலே எங்கேயாவது கிட்னாப் பண்ணிட்டு போயிட வேண்டிதான். அங்கே போகிறவன் கிட்னாப்லாம், டேய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருவேண்டா. இவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீ தான் காரணம்னு. போலீஸ்க்கெல்லாம் யாருக்கா பயப்படுவா? நான் பயப்பட மாட்டேன். அந்த சைனீஸ் தாயோலியும் பயப்பட மாட்டான். ஐயோ, என்னை போடான்னு சொல்ல மாட்டேடி பொண்டாட்டி, என் தங்க சிலை. இது மாதிரி எவனுக்காவது பொண்டாட்டி கிடைக்குமா? சும்மா போடா அப்படின்னு கூட சொல்லாத, அந்த வாயிலிருந்து வராது. அந்த மாதிரி பிடிச்சிருக்கேன்ல என் பொண்டாட்டிய. அக்கா எங்கேருந்து போகலாம் அக்கா? நான் போகிறேன். மொழி அவன் ஓவராக ஆடுறான், எனக்கு வெறுப்பாகுது. நீ இப்போ சொல்கிற, என்னால் முடியாதுக்கா. அப்போ மோளே, நான் உன் பின்னாடி வரலாம், உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாம், உன்னை மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏன் 100 தடவை கூட. நிறையா டைம் தொலைஞ்சு போகலாம், நிறையா டைம் தேடிக்கிட்ட வரலாம், உன் கண்ணை ரொம்ப நேரம் பார்க்கலாம். அப்படி தானேடி? அக்கா மின்னுக்கிட்ட பேசணுன்னா போய் பேசுகிறேன், நீங்கள் வாங்க. இப்போ கூட ஒன்றும் இல்லை, உன் காலில் விழுந்து கேட்குறேம்மா. அவன் ஓவர ஆடுறதுனால பார்க்க முடியல. நீ சொல்லு ப்ளீஸ். அக்கா என்னால் எப்படி முடியும்? நான் சொல்ல மாட்டேன். மொளே, திரும்பியே நிற்காத, கொஞ்சம் என்னையும் பாரேன். எனக்கு தெரியுது உனக்கு என்னை பார்க்கணும் போல இருக்குன்னு. எதுக்கடி நடிக்கிற? நான் பாரு. அக்கா நான் இங்கிருந்தா போயிடுவேன் போல அவன் கூடயே. என்னது? ஒன்றும் இல்லை. செருப்பு. அவன் ஓவராக ஆடுறத பார்க்க என்னால் முடியல. டே பொறுக்கி புருஷா, நீயாவது ஏதாவது பண்ணுடா. ஈரா. டே ஜேகே, நீ ஒரு பொறுக்கி சரியா? அதனால தான் பயந்துட்டு அந்த புள்ள சொல்ல மாட்டேங்குது. டே மூடிட்டு நில்றா. நானே செம்ம ரொமான்டிக் வைப்பில் இருக்கேன். என் ஆள் தேவதடா. என்னை பார்த்து போடான்னு கூட. பொண்டாட்டினா பொண்டாட்டி தான், அதுவும் ஏன் பொண்டாட்டி. சரிடி, நீ போய் நிம்மதியாக தூங்கு. நாளையிலேருந்து முடிஞ்சா இன்னையிலேருந்து நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், உன் பின்னாடி வருவேன். ஏன்னா நீ என்னை போடான்னு சொல்லலை. நாளைக்கு நீயும் நானும் பார்க்கலாம். போயிடுவியா மோலே நீ? நீ போயிடுவ. உன்னை மின்னியும் வரட்டும் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே 3 பேரும் போயிட்டுருக்கும் போதே ஜங்குக் வெளியிலேருந்து கத்துறான். ஏய் ஒரு டைம் பார்த்துட்டு போடி, ஒரே ஒரு டைம். மலபார் பார்க்க மாட்டேன். ஓய் பார்க்க மாட்டேன். நீ பார்த்துன்னு வச்சுக்கோ மோலே. நீ பொறுக்கி டக்குன்னு கதவை சாத்துடா போ. ஏய் இருடி. ஓய் மலபார் பார்க்க மாட்டேன். இப்போ நீ என்னை பார்க்குற? பார்க்க மாட்டேன்.
பார்க்க மாட்டேன் பார்க்க மாட்டேன் பார்த்துட்டேன். அப்போ ஜங்குக்கு செம்மையாக ஆயிடுது. அப்படியே ஓடி வந்து அவங்க 2 பேர் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. ஜங்குக்கு வந்து ஒயனை மட்டும் அப்படியே இழுத்து நல்லா லிப்லேயே கொடுக்குறான். அப்புறம் மொழி எப்படி தான் பண்ணாதங்கிறது. என்னை எதுக்கடி இப்போ பார்த்த? எதுக்கு என்ன பார்த்த? என்ன விடு டேய், விடுடா அந்த பிள்ளைய. மொழி எதுக்கு பண்ண பார்த்த? நீ தான் காரணம், இதுக்கெல்லாம் நீ தாண்டி காரணம் அப்படின்னு மோலையோட லிப்பை பிடிச்சிட்டு விடவே மாட்றான். அவளுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, அவளும் என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கா. அது ஜங்குக்கு நல்லா தெரியுது. அது தெரிஞ்சு இன்னும் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நல்லா கொடுத்துட்ருக்கான். ஐயோ டே பொறுக்கி புருஷன், நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? ஹேய், எவ்வளோ அழகாக இருக்காங்களே 2 பேரும். செருப்பால் அடிப்பேன். அவனை தள்ளி விடு பிடிச்சி. என்ன நீ என்னோட புருஷன் மாதிரி நடந்துக்கோ, அவனோட மச்ச மாதிரி நடந்துட்டுருக்க. ஜேகே விடுடா. மோலே சரியாகவே கொடுக்க முடியலல்ல, டிஸ்டர்ப் பண்ணுறாங்கல்ல. எங்கேருந்து போங்க. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறேன் 2 வருஷத்தில். என்ன உனக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி சீனை போடுற? நல்லா என் உதட்டியும் திருப்பி கடிச்சிட்டு. நான் அப்படிலாம் பண்ணலை. ஏய் கடிச்சடி நீ. கேடி. டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பிடிச்சி வெளியில் தள்ளி விடுறாங்க. அவனும் அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு மோலையை பார்த்து சிரிச்சிட்டு கண்ணடிக்கிறான். மோலைக்கு ஒரு மாதிரி எகெயின் பயமாயிடுது. அப்படியே குனிஞ்சிட்டே போகிறா. சரியாக குடிக்க முடியலன்னு கவலைப்படாத, நாளையிலேருந்து நீ எங்கே போறியோ அங்கே நான் இருப்பேன், அப்போ நல்லா தரேன். டே சைனீஸா, டேய் வெளில வாடா டேய் அப்படின்னு அவன் ரொம்ப ஜாலியாக உள்ளே போகிறான். சைனீஸ் அப்படியே ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்கிட்டு படுத்துருக்கான். டே என்னடா ஆச்சு? டே சைனீஸா. மச்சான் மச்சான் முள்ளடா எனக்கு. மச்சான் டேய் என்னடா ஆச்சு? என்னன்னு சொல்லி தொலைடா. வாடா ஹாஸ்பிட்டல் போகலாம். டே பழம் ஹாஸ்பிட்டலெல்லாம் சரியாகுதுடா. மச்சான் எனக்கு ட்ரக்கு வேணும்டா. டே கையெல்லாம் நடுங்குதுடா, யார்ட்டா வாங்கித்தாடா. டே சைனீஸா. டே என்னடா. வேணாம் மச்சான். டே எனக்கு முடியாதுடா, எனக்கு வேணும்டா. எனக்கு சாகணும் போல இருக்குடாலாம், நான் செத்துடுறேன். அதை வச்சு கொத்திறேன்னு. எனக்கு முடியலடா. ஜேகே ப்ளீஸ் யார்டா வாங்கித்தாடா. ப்ளீஸ்டா காலில் விழுகிறேன்டா. டே சைனீஸா, அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எத்தனை நாளாடா அப்படி முடிவு பண்ணோம்? போன வாரம் வரையும் நீயும் இப்படி தானே இருந்த என்ன மாதிரி. இந்த ஒரு வாரம் நீ மோலே நினப்பு வந்து அமைதியாக இருந்து, இல்லைன்னா நீ இப்படி தானடா இருந்திருப்ப. சைனீஸும் அமைதியாக இரு, மோலே காதில் விழுந்துற போது. டே சைனீஸா ஏதாவது பண்ணுடா. என்னால் எதுவும் பண்ண முடியாது ஜெகே எனக்கு அதெல்லாம் மிருக முடியாதுடா. டே எல்லா இடத்துலையும் தேடிட்டேங்க, ஒன்றுமே இல்லைடா. டே ஏதாவது பண்ணுடா ப்ளீஸ்டா. ஸோ அப்போ ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே அவனோட வீட்டுக்கு பின்னாடி, அவன் வீட்டு மோலே இப்போ இருக்கால அந்த வீட்டுக்கு பின்னாடி, அப்போ ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே அவன் நிறையா பேப்பருக்குள்ளே இந்த மாதிரி போதை பொருள்லாம் வச்சு அதெல்லாம் மறைச்சி வச்சுருப்பான் வீட்டுக்கு பின்னாடி. அது டக்குன்னு அவனுக்கு ஞாபகம் வருது. டே இருறா வரேன். டே என்னை காப்பாதுடா ஜேகே எங்கடா போகிற? டே விட்றா. இரு வரேன். டே மோலேவை அப்புறம் பார்த்துக்கோ, நாளைக்கு காலைல பார்த்துக்கோடா. என்னை எடுத்துடுவாடா. உன்னை தாண்டா காப்பாற்றுக்கு போகிறேன் இருறா அப்படின்னு கத்திட்டு ஃபாஸ்ட்டாக ஓடுறான். ஸோ பின்னாடி போய் பார்க்குறான், நினச்ச மாதிரியே இருக்குது. ஜங்குக்கா நல்ல வேலைடா, இது மாதிரிலாம் உன் அக்கான்னு ஒருத்திக்காக பயந்து மறைச்சி வச்ச. இது அந்த தாயோலியோட உயிரை காப்பாற்றும். எவ்வளோ இருக்குது ஜிகே. வேணாம், நீ இதை மட்டும் சாப்பிடக்கூடாது, டெம்ட் ஆகுதே. ஐயோ சரி ஃபஸ்ட்டு அவன்கிட்ட போய் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் கொடுக்குறான். அது மேலே பால்கனிலேருந்து மறைஞ்சு மோலேவும் பார்க்குறான். ஆனால் அவளுக்கு அவன் என்ன எடுத்துகிட்டு போகிறான்னு தெரியல. ஸோ சைனீஸ் கிட்டே போனதுமே டே சைனீஸா, உயிரோடு இருக்கியா? மச்சான் இருக்காடா. எங்கடா எடுத்துகிட்டு வந்த? இந்தோ புடி போ. என் கண்ணு முன்னாடி பண்ணக்கூடாது சரியா? போ. தேங்க்ஸ்டா ஜெகே. நீ எங்கேயாவது ஒரு மூலையில் போய் பண்ணுடா, என் முன்னாடி பண்ணாதடா.
முன்னாடி பண்ணாத, போ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஒரு மாதிரி ஆகுது அது பார்க்க பார்க்க. சைனீஸ் ஒரு ஓரமாக போய் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ஜெகே ஜெகே தேங்க்ஸ் டாடே. இருக்கட்டும்டா இருக்கட்டும். டே டே சைனீஸா, எனக்கு எனக்கு கையெல்லாம் நடுங்குதுடா. டே 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 மச்சான், நீயும் இல்லைடா, வேணாண்டா, நான் உனக்கு கெடுக்கிற மாதிரி ஆகும். டே ஜேகே கண்ட்ரோல் பண்ணிக்கோடா. டே டே எனக்கு வேணும்டா. டே சைனீஸா, எனக்கு கொஞ்சம் தாடா. டே டே முள்ளடா. டே டே ஜே டே ஜேகே எப்பட்றா டே தள்ளுறா டே அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸை தள்ளி விட்டுட்டு அவனும் அதை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான். மேலே மோலே அப்படியே ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக நின்றுட்டுருக்கா. எப்படி என் தக்குடம் அங்கே இருக்குன்னு தெரியல. அந்த வீட்டில் சரியாக க்ளீன் கூட நான் பண்ணி வைக்கல. என் தக்குடம் வருதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். ஐயோ, எனக்கு முன்னாடியே அறியாமல் போயிடுச்சு. ஏன் இப்படி இருக்க மோலே நீ? அவன் பாரு, இன்னும் மாறவே இல்லை. ஸ்கூல் படிக்கிற பையன் எப்படி இருப்பானோ அதே மாதிரி இருக்கான். அதே மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டான் என்னை தவிர. ஆனாலும் தைரியமாக இருக்கான். நாளைக்கு எப்படியாவது அந்த இடத்த போய் க்ளீன் பண்ணிடணும். அப்போ அவன்கிட்ட வந்து பேசினா கூட பரவாயில்ல. ஏதாவது பண்ணிட்டானா? இல்லை. ஆனால் அவன் எப்படி சாப்பிடுவான்? நாளைக்கு கண்டிப்பாக என்ன ஆனாலும் அவன்கிட்ட நான் போய் ஏதாவது பேசணும். ஆமாம், கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு மின்னியோ கூப்பிட்டுக்கலாம். அவன் நாளைக்கு ட்ரிப் முடிச்சுட்டு வந்துடுவா அப்படின்னு அவன் ரொம்ப இன்னசென்ட்டாக மேலே இருக்கா. இங்கே ஜங்குக்கு அப்படியே அதை அடிச்சுட்டு அப்படியே பத்துருவான். அப்படியே அவனுக்கு யூரின்லாம் வந்து பேண்ட் ஃபுல்லாக ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆன மாதிரி படுத்துருக்கான். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்க முடியாமல் எந்திரிக்கிறான் நேரத்துலேயே. பிகாஸ் எங்கேயாவது மூளை வெளியில் வந்தால் பார்த்து பேசணுன்னு தள்ளாடிட்டே போயிட்டு அப்படியே ஒரு வாலில் சாஞ்சு நிற்கிறான். அவனால் நிற்கக்கூட முடியல. மூஞ்சியில் நல்லா தெரியுது அவன் ஏதோ பண்ணியிருக்கான்னு. ஸோ மூளை இன்னும் தூங்கி கூட எந்திரிக்கலை. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பஸ் வந்து ஒரு பொண்ணை இறக்கி விட்டுட்டு போகுது. அந்த பொண்ணு ஒயிட் கலர் டாப்பும் ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு ஜீன்ஸும் போட்டுட்டு பார்க்கவே செம்ம அழகாக இருக்கா. கேரளாலலாம் போடுவாங்களே ஒரு பன், அது போட்டுட்டு எந்த மேக்கப்பும் பண்ணல, லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்காக போட்டுட்டு நடந்து வந்துட்டுருக்கா. என்ன தைரியம் அவனுக்கு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறானா? மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டான்ல, ஸ்டடீஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு. ஆமாம், ஸ்டடீஸ் தான் இம்பார்ட்டன்ட். அக்கா மாதிரி நானும் லவ் பண்ணி அவஸ்தைப்படக்கூடாது. என் சேச்சி ரொம்ப பாவம். இந்த 2 வருஷத்தில் டெய்லியும் என்னை கட்டி பிடிச்சி அழுகும். பிராந்தை எங்கே இருப்பான், எப்படி இருப்பான்னு. இந்த 2 நாள் வேறு நான் அவளை பிரிஞ்சு டூர் போயிட்டேன். யார்கிட்ட அவள் சொல்லி எழுதிருப்பா? அந்த வீட்லேயே நான் மட்டும்தான் அவளை புரிஞ்சிருக்கேன். என் சேச்சிக்கு எப்போவுமே ஜங்கு கேட்டாதான். ஆமாம், வேறு யாருமே அவளுக்கு வரக்கூடாது. ஏட்டா எங்கே இருக்காரோ அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நடந்து போயிட்டுருக்கா. ஜங்குக்கு அப்படியே கேஷுவலாக யார் அது விசில் அடிக்கிறது அப்படின்னு பார்த்தா ஜங்கு கரெக்டாக ஹுட்டியை கழட்டுறான். மின்னியும், பிராந்தேட்டா நீங்கள் இப்படியா? மின்னியோ, எப்போ வந்தீங்க? ஒரு நிமிஷம் அப்படின்னு கரெக்டாக திரும்பி பார்த்தா லிசா அப்படியே கை கட்டிட்டு நின்றுட்டுருக்கா. லிசா சேச்சி எந்திரிச்சிட்டிங்களோ? மின்னியும், வந்தால் வீட்டுக்கு தான் வரணும். தோ வந்துட்டேன் அப்படின்னு மேலே ஃபாஸ்ட்டாக ஓடி போயிட்டு இது கூட லக்கேஜஸ் கூட இறக்கி வைக்காம மூளை தூங்கிட்டுருக்கா. சேச்சி சேச்சி எந்திரி சேச்சி. மின்னியும், விடு சேச்சி, பாரு கண்ணெல்லாம் அழுது வீங்கிருக்கு. இனிமேல் வீங்காது உன் கண்ணு. பாரு என்ன பாரு. எந்தடே? உனக்கு ஒன்று தெரியுமா? கீழே பிராந்து வந்திருக்கு, உன்னோட பிராந்து. നീ അവനെ നോക്കിനിയാ മിന്നു? ഞാൻ കണ്ടിട്ട് என்னை பார்த்ததும் லைட்டாக ஸ்மைல் பண்ணார். ஆனால் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏய், அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சேச்சி நீ போயிரு அவர் கூடயே. பைத்தியமா மின்னி உனக்கு? அவன் வெளியில தான் இருக்கானா? இங்கேருந்து எட்டிப்பாரு, தெரியும். எங்கேயாவது என்னை பார்த்துட்டானா? போ சேச்சி. பிராந்த இப்போ ரொம்ப அழகாயிட்டு தெரியுமா? ரொம்ப. ஐயோ,
ஏய் என்ன மின்னியூ? ஆ ஆட தப்பாக நினைக்காத. ஆ நீ எவ்வளோ அழுதுருப்ப. இப்போ பாரு உன் பிராந்தம் உன்கிட்டயே வந்துருச்சு. இருக்கானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோளே மெதுவாக அப்படியே விண்டோஸ் வழியாக எட்டி பார்க்குறா. கரெக்டாக ஜேகே மேலே பார்த்துட்டு இருப்பான். மோளேவை பார்த்ததுமே ஐயோ மின்னியூ அவனை நோக்கிட்டு ஓய் ஐயோ இந்த பொறுக்கி என்னை பார்த்தா அமைதியாக இருக்க வேண்டியதானே, எதுக்கு கூப்பிடுறான்? இருக்கா நான் எட்டி பார்க்குறேன். மின்னியூ. அப்போ மின்னியூ அப்படியே எட்டி பார்க்கலான்னு போகும்போது சைனீஸும் இப்போ கரெக்டாக வரான். ஒரு மாதிரி அவனுக்கு கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு. ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கான் சைனீஸ் பார்க்க. அப்படியே ஜங்குக்கு மேலே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்து யாரை அவன் இப்படி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அவனும் மேலே பார்க்கும்போது கரெக்டாக மின்னியூ பார்த்துடுறான். சீச்சி அதாரு பக்கத்தில்? யாரை சொல்கிற? இங்கே நைஸாக எட்டி பாரு. அதாரு? ஏய் அவனை மறந்துட்டியாடி? சைனீஸ். ஓ அந்த பையனா இது? லுக்கிங் ஸோ ஹேண்ட்ஸம். மண்டையில அடிப்பேன். டேய் யார் அந்த பொண்ணு? மின்னியூவா அது? ஆமாடா மின்னியூ. இப்போ தான் பார்த்தேன். மேலே போயிட்டு அக்காவும் தங்கச்சியும் அவன் விளையாடிட்டு இருக்காளுங்கடா. என்னை அலைய விடுறான்னு நினைக்கிறேன் என் பொண்டாட்டி. என்னடா மின்னியூ இப்படி மாறிட்டா? பின்ன ஃபிகரோட தங்கச்சி ஃபிகராக தான் இருக்கும். ஓய் உன் அக்காவை கூப்பிடுறீ? சிச்சி உன்னை கூப்பிடுது பிராந்து. அது கூப்பிட்டா நீ என்கிட்ட இப்படியா சொல்வ? நீங்கள் இல்லாத மாதிரி நடந்துக்கோடி. பாவமாக இருக்குக்கா. காலையிலே தூக்க கூட கலையில் பாரு மூஞ்சியில். உனக்காக தான் நின்றுட்டுருக்காரு. போ மின்னியூ. டேய் மின்னியூ நல்லா இருக்காடா? நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் சமந்தா நல்லா இருக்கான்னு. டேய் அவ்வளோ நல்லா இருக்கா? நான் மின்னியூ நல்லா இருக்காடா அப்படின்னு சைனீஸ் ஒரு மாதிரி பார்க்குறான் மின்னியூவை. மின்னியூக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது ஃபர்ஸ்ட் டைம். அவள் அப்படியே ஒளிஞ்சிட்றா. அப்போ ஜங்குக் ஓய் மின்னியூ உங்கள் அக்கா வீட்லேயே இருப்பாளா இல்லை எங்கேயாவது போவாளா தெரிஞ்சுக்கலாமா? அது மின்னியூ வீட்லேயே இருப்பேன்னு சொல்லுடி. நான் டான்ஸ் கிளாஸ் போகிறது சொல்லாது. வீட்லேயே இருப்பேன்னு சொல்லு. ஏட்டா சொல்ல வேணான்னு சொல்வா. அவளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். எங்கே போவா அவள்? வீட்லேயே தானா? சேச்சி டான்ஸ் டீச்சராக இருக்குது இங்கே பக்கத்தில், உங்கள் டாட்டூ ஷாப்புக்கு பக்கத்தில். மின்னியூ அடங்கவே மாட்டியாடி. அவன் அங்கே வருவான், வந்து எல்லாரும் முன்னாடி என்ன பண்ணக்கூடாதோ அது பண்ணுவான். ஏன் இப்படி இருக்கு மின்னியூ? எவ்வளோ நாள் ஆச்சு உன்னை எப்படி பார்த்து. ஹாப்பியாக இருக்கு போல. மோலேன்னு கூப்பிடாத. ஏன் உனக்கு கேட்ட ஞாபகம் வருதா? நான் வேணா உன்னை அவரை கூப்பிட சொல்லட்டா? ஏட்டா அவ்வளோ ஒருக்கா மோலேன்னு கூப்பிடுங்க. ஏன் கூப்பிடுங்க மின்னியூ. என்னடி? மோலே டான்ஸ் கிளாஸில் பார்க்கலாண்டி. மச்சான் டான்ஸ்லாம் ஆடுவாளாடா? அதுக்கெல்லாம் அது வராதேடா. டான்ஸ் கிளாஸ் டீச்சர் ஏட்டா எங்கள் அக்கா. டீச்சரா? அடேங்க அப்பா. அப்போ வாட்டத்தை பார்த்தே ஆகணுமே. சைனீஸா வாடா போய் ரெடி ஆகலாம். மறுபடியும் லவ் மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் எல்லாமே அப்புறம் பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சைனீஸை கூப்பிட்டு உள்ளே போயிடுறான். இங்கே அப்படியே மோலைக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு உட்கார்றா. நான் இதோட இதை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் போடுறேன். லவ் யூ ஆல்.